वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜெயந்தி விபூஷணம். 74வதோட முடித்தோம். சரத்கால வர்ணனையில் இருக்குது. விபாவ்ய பந்தூக விபாத சந்தியாம் காலோச்சிதம் கல்பயிதும் விஹாரம் த்விஜைருபாதாவி நிசர்கசுத்தைஹி அங்கீகிருத அனாபில தீர்த்த தோயைஹி. இந்த ஒரு அடுத்த ஒரு 4-5 ஸ்லோகமே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே அந்த ஒரு வியங்கியார்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான். எப்படி இந்த இடத்துல அன்னபக்ஷிகள்லாம் அந்த காலோச்சிதம் விஹாரம் கல்பயித்தும் அதாபி அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த அன்னபக்ஷிகள் எல்லாம் ஒரு அந்த சந்தியா காலமோன்னு நினச்சிட்டு போகிறதோ இல்லையோ, எப்படி பிராமணெல்லாம் சந்தியா காலம்னு நினச்சிட்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாளோ அந்த மாதிரி இருக்குன்னுட்டு ஒரு ஒரு வெங்கியமான ஒரு அர்த்தத்தை வேற இங்கே பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில். அடுத்ததில் அனிந்திதாம் கிளானிமிவ உத்வஹந்தியா விதேனிரே மந்ததரான் பிரச்சாரான் வருஷா நிஷீதே தைதேன முக்தாக ஷராந்திம் பிரயாத்தாக இவ சைவலின்யா. இந்த இடத்துல உத்பிரேக்ஷாவை வச்சுட்டு சொல்கிறார். முதல்ல நதிகள் எப்படி இருக்குன்னா வருஷா நிஷீதே, வருஷா காலத்தில் ராத்திரி வேளைன்னுட்டு அதை உபமான பட்சத்துலையும் எடுத்துக்கிறோம், உபமேய பட்சத்துலையும் எடுத்துக்கிறோம். இன் ஜென்ரல் நதிகள் எப்படி இருக்குன்னா வருஷா காலத்தில் ஏராளமாக அதில் ஜலம் பொங்கி பொங்கி விருத்தி அடைஞ்சு அது அப்படியே கரபுரண்டு ஓடி போய் சமுத்திரத்தோட சேரும். அந்த மாதிரி அது பண்ணி பண்ணி ராத்திரி பூரா வருஷாங்கிற ஒரு இரவு நேரம் அப்படி எடுத்துக்கணும். ஸோ வருஷா காலத்தில் இரவு நேரம்னு எடுத்துக்கக்கூடாது, வருஷாங்கிற ஒரு ராத்திரி. ஸோ முதல்ல உபமேய பட்சம் என்னத்தை வர்ணிக்கிறார் இங்க? நதிகள் வருஷா காலத்தில் ஏராளமாக அந்த ஜலப்பிரவாகம் இருந்துண்டு நன்னா அதோட ஃப்ளோ ஆக்சுவலி ஃபாஸ்டாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா அந்த அந்த வருஷா காலம் குறைஞ்சதுனால, மழை இல்லாததுனால நதியினுடைய பிரவாகம் எல்லாம் அப்படியே சுருங்கி சுருங்கி இப்போ மெதுவாக போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே நமக்கு கான்டெக்ஸ்ட்டை வர்ணிக்கும் பொழுது சரத்கால வர்ணனை தான். அது எப்படி எடுக்கிறார்னா, இரவு நேரத்தில் பெண்கள் தன்னுடைய தைதேன புக்தாக, தைத்தன் அதாவது பிரியனோட இருந்துட்டு அந்த பிரியனால் அனுபவிக்கப்பட்டவர்களாக எப்படி ஒரு களைப்பு வருமோ அந்த களைப்புனால ஒரு ஒரு மெதுவாக எப்படி அவள் சஞ்சாரம் பண்ணுவாளோ அடுத்த நாள் கார்த்தால, அந்த மாதிரி இந்த நதிகள் இருக்குங்கிறத சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அனிந்திதாம் கிளானிம் உத்வஹந்தியா எல்லாமே சைவலின்யகாக்கு போகிறது முதல்ல. ஸோ சைவலின்யகாங்கிறது நத்யா, நதிகள். இந்த நதிகள் எப்படின்னா, சைவலம்னாலே பாசி இருக்குது, மழை காலத்தில் பூரிச்சு போய் இருக்கும். அது குறைய குறைய காய காய என்னாகும், அங்கங்கே அந்த பாசி திட்டு தெரியுமோ இல்லையோ, அதை சொல்கிறார். ஸோ சைவலின்யகாங்கிறச்சே பாசிகளை கொண்டவைகளான இந்த நதிகள். அது என்ன, ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ்ம்போமே. அதனால இஃப் இட் இஸ் ரோலிங், உங்களுக்கு ஜலம் இப்போ நதி போயிட்டே இருந்ததுன்னா, ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு பாசி சேராது. ஆனால் இது காய காய மெதுவாக ஆகும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு பாசி சேர்றது. அதனால நதிகளுக்கு இங்கே சைவலின்யகான்னு பேர் சொல்கிறார். ஸோ சைவலின்யகா நதிகள் எப்படி இருக்கின்றன? அனிந்திதாம் கிளானிம் உத்வஹந்தியா, ஒரு ஒரு மெலிந்த தன்மை, கிளானிம் இவ உத்வஹந்தியா, ஒரு ஒரு ஷோர்வை தரிக்கின்றவைகள் போல் இருக்கின்றன. கிளானிம், கிளானிங்கிறச்சு ஃபெட்டிக், இட்ஸ் ஆஸ் இஃப் தே ஆர் ஃபெட்டிக். அனிந்திதாம் கிளானிம் உத்வஹந்தியா, அனிந்திதாங்கிறச்சு இங்கே மனோகரான்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறார். ஸோ மனோகராம் கிளானிம் உத்வஹந்தியா, கிளானிங்கிறது கார்ஷ்யம், கிருஷஸ்ய பாவா கார்ஷ்யம். ஸோ நிந்திதானே நிந்திக்கத்தக்கது, சம்திங் தட் இஸ் டு பி கிரிட்டிசைஸ்டு. இங்கே அனிந்திதாம்ங்கிறச்சு சம்திங் தட் இஸ் நாட் கிரிட்டிசைஸ்டுங்கிறத விட பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறார் இந்த இடத்துல. அழகாக ஒரு அந்த மெலிந்த தன்மைங்கிறது ஒன்றும் சில சமயம் சொல்கிறது இல்லை, இந்த இப்போ டிபி பேஷண்ட் மாதிரியோ இல்லைன்னா தேவாங்க மாதிரி இப்போ இழைச்சிட்டேம்போம், அந்த மாதிரியெல்லாம் இல்லாத, கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லாத அந்த மெலிஞ்ச தன்மைங்கிறது நமக்கு ஒரு ஒரு மனதை கவரக்கூடியதாக இருக்கும் ஒரு கிளானி. அதை ஏற்றுக்கொண்டவைகள் போல் உத்வஹந்தியா
மேலும் மந்ததரானு பிரச்சாரானு விதேனிரே சென்டென்ஸ் அதோட முடியறது. ஆனா இங்க எப்படி இருக்கு, தைத்தேன புக்தாக வருஷா நிஷீதே வருஷா காலம் எனும் இரவு நேரத்தில் தைத்தேன புக்தாக பிரியனால் அனுபவிக்கப்பட்ட பெண்கள் ஷராந்திம் பிரயாத்தாக இவ ஷராந்தி ஒரு களைப்பை அடைந்தவர்கள் போல் ஒரு அழகான மெலிஞ்ச தன்மையை வைத்துக்கொண்டு மந்ததரான பிரச்சாரான விதேனிரே மெதுவாக இருக்கக்கூடிய பிரச்சார நடைகளை கொண்டதாக இருக்கு. இங்கே பிரச்சாரம்ங்கிறத பிரவாகம்னு நதிக்கு எடுத்துப்போம். நதிகள் மந்ததரான பிரச்சாரான விதேனிரே நதிகளுக்கு மெதுவா மிகவும் மெதுவாக, அதாவது முன்னைக்கு இப்போ ரொம்பவே மெதுவா போகிற மாதிரி இருக்கு. பிரச்சாரானு அப்படிப்பட்ட பிரவாகங்களை கொண்டதாக இருக்கு. விதேனிரே காண்பித்தன. இங்க விதேனிரேக்கு என்ன போட்டிருக்காரு அவர், சக்ருஹு செய்தன, பிரச்சாரானு பிரவாகங்களை செய்தன அப்படின்னு போட்டிருக்கு. எது போல, ஏன் அது மெதுவா போறது அப்படின்னா கலப்பு வந்தது போல் இருக்கு. ஏன் கலப்பு வந்தது அப்படின்னா ராப்பூரா அது பிரியனோட இருந்ததுனால. இங்க அதை எப்படி எடுத்துக்கணும்னா இரவு நேரம்ங்கிறது தான் வருஷா காலம். வருஷா காலத்துல போய் ஜலத்தை கொண்டு போய் சமுத்திரன் எனும் தன்னுடைய நாயகனுடன் அது கலந்ததுனால இப்போ போறோம், இதுக்கு மேல என்னால ஜலம் கொண்டு வந்து தர முடியாதுன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் உத்ரேக்ஷாங்க சம்பாவனாதான். ஷராந்திம் பிரயாத்தாக இவ, ஏன்னா இப்போ அப்படியே ஒரு மெலிஞ்சு போய் பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடிய ஒரு கிளானி. பெண்களுக்கும் இரவு நேரம் பூரா பிரியனோட இருந்துட்டு அடுத்த நாள் காலத்தால பார்க்கும்போது சட்டுன்னு ஒரு இழப்பு தெரிகிற மாதிரி மெதுவா அவ சஞ்சாரம் பண்றா. அந்த ஒரு there is a fatigue in their body. அதை இங்க சொல்ற ஒரு லாங்குவேஜ் வாக்குங்கள. அதான் மந்ததராம் பிரச்சாரம் அனிந்திதாம் கிளானிமிவ உத்வஹந்தியா. இந்த அலங்காரம் செக்ஷனை பார்த்துருவோம். ஏன்னா அடுத்த ஒரு 2-3 இடங்கள்ல நிறைய அவர் அலங்காரங்களை கோடிட்டு காமிக்கிறார். ஆஸ் யூஷுவல் அப்பய தீட்சிதரோ இல்லையோ, அதனால இதை அவரோட ஸ்ப்ரிங் போர்ட் மாதிரி அவர் யூஸ் பண்ணாருன்னு நான் நினைச்சேன் எப்போ. ஏன்னா கோலையானந்தம் எழுதுறதுக்கு முன்னாடி இதை ஒரு ட்ரையல் கிரவுண்ட் பார்த்துருவோம் நம்ம அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் இல்லை அதை எழுதிட்டு இதெல்லாம் அப்ளை பண்ண முடியறதாங்கிறத டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி அவர் வச்சுட்டாரோ நம்ம. அத்த இங்கேருந்து படிச்சுன்னு வரேன். அத்த சமுத்திர கர்த்திருக்க போக ரூபத்தையா சமுத்திரத்தினால செய்யப்படுகின்ற ஒரு அனுபவம். ஏன்னா இந்த ஜலம் கொண்டு போய் அந்த சமுத்திரத்துல கொண்டு போய் கொட்டுறதுனால நதிகள் சமுத்திரம் அதை அனுபவிக்கின்றன. அதனால சமுத்திரனால் செய்யப்படுகின்ற, சமுத்திரனே கர்த்தாவாக இருந்துண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு போகம், அந்த போக ரூபமாக இருப்பதனால், அந்த தன்மையினால் வருஷாசு வருஷா காலத்தில் நதி சமுத்திர சங்கமம் அத்தியவசாய. முதல்ல இங்கே அத்தியவசானம் பண்றார். அதாவது there is a superimposition first of all that இந்த நதியும் சமுத்திரமும் உங்களுக்கு வருஷா காலத்துல ஒரு சேர்றது அப்படிங்கிற ஒரு சூப்பர் இம்போசிஷனை முதல்ல பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அதை ஹேத்துவா வச்சுண்டுதான் தத்ஹேத்து ஸ்ரம பஜனம், இந்த அத்தியவசானத்தை வச்சுண்டு இந்த அத்தியவசானம்னு வந்தாலே நிகீரிய அத்தியவசானம் அந்த இடத்துல. அப்ப நிகீரிய அத்தியவசானம்னாலே அதிசயோக்தி வந்துடுறது. இந்த அதிசயோக்திய ஹேத்துவா வச்சுண்டு ஹேத்து பஜனம் எங்க மந்த பிரச்சாரே ஹேத்துத்வேன உத்பிரேக்ஷியதே. அந்த மெதுவா போகிறதுக்கு இந்த சங்கமத்தை முதல்ல சூப்பர் இம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிரமம் ஏற்பட்டதனால் அடுத்த நாள் காலத்தால மெதுவா சஞ்சாரம் பண்றா. இங்க வருஷா காலத்துல சங்கமம் ஏற்பட்டதுனால சரத்காலத்துல மெதுவா செல்கின்ற, சிரமம் ஏற்பட்டதுனால மெதுவா செல்கிறது இந்த சரத்காலத்துல நதிகள் அப்படின்னு ஹேத்துவ உத்பிரேக்ஷ பண்றார். வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? நதிகள் இயற்கையாகவே சுவாபாவிகமாக அங்க ஜலம் இல்லாத காரணத்தினால சுவாபாவிகமாக சரத்காலத்துல அவைகளுக்கு ஒரு மெலிந்த சஞ்சாரம்ங்கிறது உண்டு, மெதுவா போகிறதுங்கிறது உண்டு. அப்படி கரபுரண்டு அடிச்சு கிடிச்சு ஓடாது. அதை இங்க எப்படி எடுத்துக்கிறோம்னா அதை அந்த அதுக்கு ஒரு ஹேத்துவை கொடுக்கிறார். அந்த ஹேத்து உத்பிரேக்ஷ பண்றார். இது அந்த அசித்த வஸ்தூம்பர் அப்பய தீட்சிதர்ல ஹேத்துவா கல்பிக்கிறது உண்மையா இருக்கா இல்லையாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இங்க இந்த மந்த பிரச்சாரம் நதியில இருக்குங்கிறது உண்மைதான்.
ஆனா அதுக்கு வந்து சிரமம் இருக்குங்கிறது உங்களுக்கு உத்பிரேட்சிதம். ஏன்னா அது வந்து சிரமம்ங்கிறது ஒரு சேத்தன வஸ்துவனுடைய ஒரு ஃபீலிங். அச்சேதன வஸ்துவுக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால அச்சேதன வஸ்துவின் இடத்துல அது அசித்தம் அப்படி எடுத்துக்கிறோம். அதுக்கு காரணம் இப்ப என்ன எடுத்து இப்ப அத்தியவசானம். அத்தியவசானம் அந்த சூப்பர் இம்போசிஷன் இப்ப என்னாச்சு? சமுத்திர கர்த்திருக்க போக அசம்பந்தே அபி, சமுத்திரன் போகம் செய்தது, அது அனுபவித்தது அப்படிங்கிறதும் இங்க நாட் பாசிபிள். அந்த சம்பந்தம் இல்லாட்டா கூட அந்த சம்பந்தத்தை வச்சுதானே மேல அவர் பில்டப் பண்ணியிருக்காரு. இங்க அது சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு சம்பந்தத்தை கல்பிச்சதுனால அது அதிசயோக்தி. இந்த இடத்துல விசேஷணசிய ஹேது கர்ப்பத்வாது காவியலிங்கம்ங்கிறார். அந்த விசேஷணம் என்ன இங்க? இந்த விசேஷணம் அதாவது பிரயாத்தாக இல்லைன்னா மந்ததர பிரச்சாரான உத்வஹந்தியா கிளானி அனிந்திதாம் கிளானிம் உத்வஹந்தியா உத்வஹந்தியா ஷராந்திம் பிரயாத்தாக, இதெல்லாம் வந்து ரீசனிங்கா வேற ஆயிடுறது. ஸோ ஹேத்துவை சொல்றதுனால உங்களுக்கு காவியலிங்க அலங்காரமும் சேர்ந்துடுறது. அதனால சங்கரா அலங்காரம் 3 அலங்காரங்கள் வந்துடுறது. அனிந்திதாம் கிளானிமிவ உத்வஹந்தியா விதேனிரே மந்ததரான் பிரச்சாரான் வருஷா நிஷீதே தைதேன புக்தாக ஷராந்திம் பிரயாதா இவ சைவலின்யா ஸ்ரீயாசமம் பாவித பத்மபூம்னா கனாகமாத் உல்லசித பயோதேஹே ரராஜ நீலே ரவிரந்தரிக்ஷே மணீஸ்வரோ மாதவ வக்ஷசி இவ. பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல கௌஸ்துவமணி எப்படி வந்து விளங்குமோ ரராஜ, அது அப்படியே எப்படி ரராஜனாலே சர்வோத்கர்ஷேன வர்த்ததேம்பர். நேர ஒரு ராஜா இது ஆள்றதுங்கிறோம் இல்லையா, அந்த கௌஸ்துபமணி தான். எத்தனை அலங்காரம் வஸ்து இருக்கட்டுமே பகவானுக்கு, ஆனா அந்த கௌஸ்துபமணிக்கு தனியா ஒரு ஒரு பிளேஸ் கொடுக்குறோமா இல்லையா? எல்லா ஸ்லோகத்திலையும் அந்த கௌஸ்துவமணியை தரிச்சுட்டு இருக்கிறவர்னு ஒரு அட்ஜெக்டிவ் அவருக்கு வரதோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க வந்து ஆகாசத்துல எத்தனையோ ஸ்டார்ஸ், சந்திரன், அது எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த சூரியன் வந்து நின்ன உடனே அதுதான் தியுமணிகின்னு அதுக்கு பேரு. அது சந்திரனுக்கு தியுமணின்னு பேரு கிடையாது. இதுல அமரகோஷத்துல பார்த்தேன்னா தியூ ஆகாசம், ஆகாசத்துல மணி போல பிரகாசிக்கின்றது அப்படின்னுங்கிறதுக்கு சூரியனுக்கு தான் அதை பதமா போடுவாரே தவிர சந்திரனுக்கு பதமா எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா இந்த தியுமணிங்கிற பதம் தசகுமார சரித்திரத்துல யூஸ் பண்ணியிருப்பார் அவர், தியுமணி அப்படின்னு. அதனால ஆகாசத்துல நீலே அந்தரிக்ஷே, நல்ல நீளமா மேகங்கள் இல்லை, அதனால பளிச்சுன்னு இருக்கு ஆகாசம். அந்த இடத்துல நல்ல இந்த ஸ்கை ப்ளூ, ஒரு லைட் கலர் ப்ளூவா இருக்குது. அந்த இடத்துல ரவிஹி ரராஜ, ரவிஹி சூரியனானவன் பிரகாசித்தான். எது போல? மாதவ வக்ஷசி மணீஸ்வரஹா இவ. மாதவனுடைய, மாதவங்கிற பதம் போட்டிருக்காரு. ஏன்னா அங்க மா லக்ஷ்மியை சொல்ல போறாரு இங்க. எப்படிங்கிறது முதல் லைன்ல பார்ப்போம். சூரியன் இந்த இந்த இதுக்கு தாமரை பூக்கு ஒரு மகிமையை கொடுத்து கொண்டு, தாமரை பூவுக்கு மகிமையை கொடுக்கிற மாதிரி ஒரு அழகோட கூட அவன் உதிக்கிறானா. சூரியன் உதயமாகும் பொழுதே தாமரைப்பூக்கு ஒரு அழகை ஊட்டுறான். ஆனா இந்த சூரியனுக்கே ஒரு அழகு இருக்கு. அந்த அழகு என்னன்னா தாமரைப்பூக்கு ஒரு மகிமையை கொடுக்கறதுங்கிறது தான் அவனுடைய அழகா. அது மலர வைக்கிறானோ இல்லையோ, அதனால அவன் அப்பேற்பட்ட ஒரு அழகோட கூட இந்த இதுல இருந்து, சமுத்திரத்தில இருந்து அவன் உதிக்கிறான். பயோதேகே உத்கமாத்து, பயோதேகே உல்லசிதா. இது அது மாத்திரம் இல்ல, கன ஆகமாத்துங்கிறார். கனாகமாத்து வருஷா சமயாத்து, வருஷா சமயத்துக்கு அப்புறம் பశ్చాத்து பயோதேகே, இல்லைன்னா வருஷா சமயம் எனும் ஒரு பயோதம், அது வந்து பயோதி சமுத்திரம். வருஷா காலத்துக்கு அப்புறம், வருஷா காலத்துல சூரியனே நமக்கு தெரியாது, மழை எப்ப பார்த்தாலும் துர்தினம். சுதினம்னா நல்ல சூரியன் பிரகாசிக்கின்ற தினத்துக்கு தான் சுதினம்னு பேரு. துர்தினம்ங்கிறச்சு மேகங்கள் மூட்டமா இருக்கக்கூடிய இது, வெரி கிளவுடி டே, க்ளூமி டேங்கிறோம். அந்த கிளவுடி டே தான் துர்தினம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அப்போ ஸ்ரீ இந்த இந்த இது வந்து இந்த வருஷா காலத்திலேருந்து, வருஷா காலம்ங்கிறத சமுத்திரமா இங்க முதல்ல ஒரு ரூபகத்தை போட்டுக்கிறார். கன ஆகமாத்து பயோதேகே உல்லசிதா, உதிக்கின்றவனான இந்த சூரியன் எதோட சேர்ந்து வரான்?
பாவித பத்ம பூம்னா ஸ்ரீயா சமம். ஒரு அழகுடன் கூட உல்லசிதா விளங்கக்கூடியவன் சூரியன் ரவிஹி. பாவித பத்ம பூம்னா ஸ்ரீயா, பாவித உத்பாதித உண்டு பண்ண பூதன்னு ஏற்பட்டது, பாவிதன்னு செய்வித்தது. சோ அந்த தாமரை பூக்களுக்கு ஒரு பூமா அழகு மலருவது எனும் ஒரு மகிமையை கொடுக்கிறான் இந்த சூரியன் பாவித. அந்த அப்படிப்பட்ட ஒரு அழகை கொண்டவனான அதனுடன் கூட அழகுடன் கூட கன ஆகமாத்து பயோதேகே உல்லசிதா கனாகமஹா வருஷா காலம் எனும் பயோதிஹி சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலிருந்து உல்லசிதா பிரகாசிக்கின்றவன், அதாவது உதிதா உதயமாகின்றவனான ரவிஹி ஆதித்யன் சூரியன். நீலே அந்தரிக்ஷே, நல்ல நீளமான அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த அந்தரிக்ஷே ஸ்கைல மாதவ வக்ஷசி இவ மணீஸ்வரஹா ரராஜ, மணீஸ்வரஹா இவ கௌஸ்துபமணி மாதிரி விளங்கினானுங்கிறோம். கௌஸ்துபமணி பட்சத்துக்குள்ள எடுத்துக்கணுமோ இல்லையோ. சூரியன் இஸ் ஈக்குவல் டு கௌஸ்துபமணி. நீலே அந்தரிக்ஷேங்கிறச்சே நீல கலர்ல ஸ்கை இருக்கு. அது இந்த இடத்துல உபமான பட்சத்துல கௌஸ்துபமணி பட்சத்துல என்ன வரும், மாதவ வக்ஷசிங்கிறோம். பகவானுடைய ஒரு மார்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்கிறோம். அந்த மார்புல தானே லக்ஷ்மி இருக்கா. ஸ்ரீயாசமம் உல்லசிதகாங்கிறார். இந்த கௌஸ்துபமணி எதோட கூட இருக்குன்னா ஸ்ரீஹி லக்ஷ்மியோட கூட மார்புல சாவாசம் பண்றதான் இந்த கௌஸ்துபமணி. சூரியனும் அழகோட கூட இருக்கு. சூரியனுக்கு எப்பேற்பட்ட அழகு அது, பாவித பத்ம பூம்னா, அந்த தாமரை பூக்கு ஒரு விகாசம், ஒரு மலருதல் எனும் ஒரு விஷயத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அழகை கொண்டவனாக இருக்கான் சூரியன். இந்த பக்கம் என்ன, கௌஸ்துபமணி எப்படி இருக்கு, லக்ஷ்மியோட கூட இருக்கு. இந்த லக்ஷ்மி எப்படிப்பட்டவள், பாவித பத்ம பூம்னா, தாமரை பூக்கு பூமா மகிமை. இங்க ஸ்வயம் உபவேசேன தாரணேனச்ச உத்பாதித பத்ம பூம்னா ஸ்ரீயா லோகமாத்ரா. தாயாராக இருப்பவள் என்ன பண்றான்னா, ஸ்வயம் வாசகரணாத்து, தானே அங்க வசிக்கும் காரணத்தினால பத்மானாம் மகிமானம் கல்பயதான், அந்த கல்பயந்தியா லக்ஷ்மியா சமம் கௌஸ்துபமணி அங்க உட்கார்ந்துட்டு இருக்க பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை. இது தாமரைப்பூல, தாமரைப்பூன்னு நம்ம உடனே என்ன யோசிக்கிறோம், தாமரைப்பூ அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிறோமா இல்லையா. அப்போ லக்ஷ்மி உட்கார்றதுனால அந்த தாமரைப்பூக்கு ஒரு ஒரு விசேஷத்துவம் வருதோ இல்லையோ அந்த இடத்துல. பூமா, பூமான மகிமைன்னு ஒரு அர்த்தம். பூமா எந்த விதமான ஒரு அழகுங்கிறதையும் எடுத்துக்கலாம் அதை. ஸோ அந்த எப்படி மகிமா வருது, பாவித பத்ம பூமா ஸ்ரீயாசமம், அப்பேற்பட்ட லக்ஷ்மியுடன் கூட இந்த இந்த கௌஸ்துபமணி எப்படி வெளில வந்தது, கனாகமாத்து பயோதேகே உல்லசிதா, இந்த பார்க்கடலை கடையும் போது தானே அதுவும் உள்ள வந்தது, அது சொல்றார் இல்லையா. ஸோ கன ஆகமாத்து வருஷா சமயங்கிறத இந்த இடத்துல வந்து தனியா எடுத்துக்கணுங்கிறார். இப்போ கௌஸ்துபமணியும் உங்களுக்கு வந்து பார்க்கடலிலிருந்து கடையும் பொழுதுதான் வந்ததுன்னு இருக்கு இந்த இடத்துல. ஆனா அவர் போடலை அது, ஏன்னா அது மேபி பார்க்கடல்லேருந்து வரலையோ நம்ம, இவர்கிட்ட இயற்கையாவே இருந்ததோ நம்ம. சமுத்திர மத்தனம் போதுதான் வந்ததுல கௌஸ்துபமணியும் கடலிலிருந்து கிளர்ந்ததுதான் கௌஸ்துபமணி. அது எழுதியிருக்கார், கரெக்ட். ஸோ சமுத்திர மதனத்துல தான் க்ஷீராப்தி மதனம் போதுதான் இதுவும் வெளில வந்தது. அதனால ரெண்டுமே ஈக்குவல். அம்பாளும் வந்தா அது வேற. ஸோ ஸ்ரீயாசமம் உல்லசிதா, லக்ஷ்மியோட கூட இந்த கௌஸ்துபமணியும் வெளில வந்தது, ரெண்டுமே பகவான்கிட்ட போச்சு. அதனால்தான் மாதவங்கிறார், லக்ஷ்மியோட பத்தியாக இருக்கக்கூடியவர். ஸோ சமுத்திர மதனத்துக்கு முன்னாடின்னு எடுத்துக்கணும். ஆனா அம்பாள் வந்து சக்தி எப்போ பகவான் மட்டும் ஒரு ஒரு ஸ்வரூபம் வந்துருத்தோ, சகுண ரூபமாக நம்ம பார்க்கிறோமோ அந்த இடத்துல சக்தி இல்லாத கிடையாது. இந்த இந்த சமுத்திர மதனத்திலிருந்து லக்ஷ்மி வந்தா, பிருகுவனுடைய பெண்ணாக வந்தா, இதெல்லாம் ஒரு அவதாரம்னு எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதுல வந்து பெருசா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இல்லவே இல்லை, அவருக்கு மாதவன்னு நம்ம சொல்லவே கூடாது அப்படின்லாம் நம்ம வந்து பேச முடியாது. ஏன்னா the moment he decides சத்தப்போ தப்பியத பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு நமக்கு வந்து உபனிஷத் வாக்கியம் வந்த உடனேயே
யோசிச்ச மாத்திரத்துல அந்த இடத்துல சக்தி அங்க ஸ்புரிக்கிறது. அந்த சக்தி ரூபம்தான் லக்ஷ்மி. அதுதான் சரஸ்வதி, அதுதான் அம்பாள் பார்வதி. கிராமாகூர் தேவீம் துருகிண கிரகிணீம் ஆகம விதோன்னு அந்த சௌந்தர்யலகரியை மனசுல வச்சுக்கணும். சரியா சமம் பாவித பத்மபூம்னா கனாகமாதுல்லசிதா பயோதேஹே ரராஜ நீலே ரவிரந்தரிக்ஷே மணீஸ்வரோ மாதவ வக்ஷசி இவ. அவாப்ய சங்கோச்சம் அதீவ பூயः காலாகமாத் உன்மிஷதः நபஸ்தः விபாகம் ஆபுः விதிஷः திசஸ்ச பிரஜாः பிரசன்னாத் இவ விஸ்வதாம்னः. அடுத்த ஒரு கம்பேரிசன் இங்க. விஸ்வதாம்னः, விஸ்வதாமான உலகத்துக்கு தாமா இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா பகவான். அந்த பகவானிடமிருந்து எப்படி இந்த பிரஜைகள் எல்லாருமே பிரஜாகா விபாகம் ஆப்புகு பலவிதமான விபாகங்களை அடைகிறார்களோ, நாம ரூபாதி உங்களுக்கு பேதங்களை அடையற அது வரைக்கும் பகவானிடத்துல அப்படியே லீனம் அடைஞ்சு இருக்கா. பகவானும் கண்ணை மூடின்றார், யோக நித்ரையில உட்கார்ந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்த மாத்திரத்துல எப்படி அவரிடத்துல இருந்து எல்லா பிரஜைகளும் தோன்றுகின்றார்களோ அதுபோல இங்க ஆகாசத்துல என்ன ஆறுதுன்னா, இத்தனை நாள் வரையில் வருஷா காலத்துல அப்படியே மூடி இருந்தது. இப்போ கால ஆகமாத்து சரத்காலம் வந்த உடனே இதுதான் ஈஸ்டா இதுதான் வெஸ்டான்னு நமக்கு ஒரு எல்லாம் அதாவது we are able to differentiate and sayங்கிறார். ஏன்னா சரத்காலத்துல ஒரு பிரசன்னாது அது அப்படியே ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கு இந்த சரத்காலம். இந்த எப்படி அன்வைக்கணும்? அதீவ சங்கோச்சம் அவாப்பிய, ஏன்னா மேல கீழே போயிட்டு வர்றதுனால அவாப்பிய சங்கோச்சம் அதீவ பூயா கால ஆகமாத்து உன்வேஷதா நபஸ்தா. ஸோ இங்க வியாக்கியானத்தை அப்படியே பார்த்துன்னு வந்துடுறேன். அந்தந்த இடத்துல அதீவ அத்தியர்த்தம் சங்கோச்சம் அவாப்பிய, ரொம்ப ஒரு சங்கோச்சம்னா உங்களுக்கு மேகமூட்டமா இருக்கும் பொழுது ஆகாசத்துக்கும் சமுத்திரத்துக்கும் வித்தியாசமே தெரியாதபடிக்கு இட் சீம்ஸ் as if the world has shrunk into one ball. அப்படித்தானே நமக்கு தோன்றது. எல்லாம் ஒன்னடி மண்ணடியா இருந்து இத்தனை நாள் அப்படி இருந்தது. சங்குச்சித ஆகாரத்துவம் அவாப்பிய. சோ அதீவ சங்கோச்சம் அவாப்பிய பூயஹா, மறுபடியும் அதானே முதல் லைன்ல இருக்கு. அதீவ அவாப்பிய சங்கோச்சம் அதீவ பூயஹா, மறுபடியும் இப்ப என்ன ஆயிடுத்து? கால ஆகமாத்து சரியான சரத்காலம் வரும் பொழுது உன்மிஷதா அப்படியே எல்லாம் பளிச்சுன்னு ஆயிடுத்து. உன்மிஷதகானா வானம் வக்காளிக்கிறதும்பா இல்லையா? அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் அ கிளாரிட்டி டு த ஸ்கை அப்படிங்கிறோம். அது வரைக்கும் எல்லாம் ஒரே மைப்பூசினா மாதிரி இருக்கும் அங்க. அது இல்லாத உங்களுக்கு தேர் இஸ் அ கிளாரிட்டி ஹியர். ஸோ மேக அபாயேன விமலி பவதகாங்கிறார். உன்மிஷதா, இந்த உன்மிஷதகாங்கிறது நபஸ்தகா ஆகாசத்துக்கு அட்ஜெக்டிவா போறது பஞ்சமி விபக்தியில இருக்கு. ஸோ இது வரைக்கும் வருஷா காலத்தில் ஒரு சங்கோச்சம், ஒரு கான்ட்ராக்டட் வெர்ஷன் அடைஞ்ச அந்த ஆகாசம் இப்பொழுது கால ஆகமாத்து சரத்காலம் வந்த காரணத்தினால அப்படியே வெளிர்ந்து இருக்கக்கூடிய பளிச்சுன்னு சுத்தமாக ஆக்கப்பட்ட நவஸ்தகா ஆகாசத்திலிருந்து திசா விதிஷா ச விபாகம் ஆப்புஹு இங்க இருக்கு. விபாகம் ஆப்புர் விதிஷோ திசஸ்ச. விதிஷகாங்கிறது ரெண்டு திக்குக்கு நடுவுல இருக்கக்கூடியது விதிஷா, விதிக்கு. அது நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட், இதுகளுக்கெல்லாம் விதிஷகான பேரு. திக்குங்கிறச்சே திசகாங்கிறது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் மெயின் டிரெக்ஷன்ஸ். இப்படி நம்மளால 8 டிரெக்ஷனை நம்ம பிரிச்சு சொல்ல முடியறதே. அப்படி இந்த திக்குகளும் விதிக்கு நடுவாந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த திக்குகளும் அதான் மகாதிஷா அவாந்தர திசகாங்கிறார். இந்த இன்டர்மீடியரி டிரெக்ஷன்ஸும் விபாகம் ஆப்புஹு, பிராச்சியாதி விபாகம் ஆப்புஹு. இதுதான் ஈஸ்ட், பிராச்சி, பிரதீச்சி, உதீச்சி, தட்சிணாதிக்கு அப்படின்னு உங்களுக்கு டிவிஷன்ஸா மாறித்து. எது போலங்கிறது தான் இப்ப அடுத்தது நமக்கு. அது சொல்றார், மேக அந்தகாரித்தே ககனே, மேகத்தினால அப்படியே இருட்டா இருக்கக்கூடிய ஆகாசத்துல அவிக்ஞேய பிராச்சியாதி விபாகாக திசா, நமக்கு இன்னதுன்னு திக்குகள் தெரியலையா இதுவரையில்.
அதனால தத் வைமல்யே சதி உடனே பளிச்சுன்னு ஆன உடனே நமக்கு விபாகேன அவகதாக இதி ஏதாவதா ததா விபாகம் ஆப்புஹு, இந்த மாதிரி விபாகங்கள் நமக்கு புரிஞ்சுதுங்கிற. சூரியன் எங்க இருக்கு, சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எது, இந்த மாதிரி புரியறது நமக்கு. அது பிரளய காலத்துல இப்போ ஒவ்வொரு அட்ஜெக்டிவுமே சங்கோச்சம் அவாப்பிய பிரளய காலத்துல எப்படி தன்னுள் அடக்கின பகவான் பரம்பொருள் விஸ்வதாமாங்கிறார். அந்த தன்னுள் அடக்கி அத்தியர்த்தம் அதீவ, அதாவது இன்னதுன்னே தெரியாத பகவத் ஸ்வரூபத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் உள்ள அடக்கிக்கிறார். பிரளய சமயத்துல அந்த விஸ்வத்தை நிகீரிய தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு கண்ணை மூடின்னு இருந்தார் இத்தனை நாளா. என்ன யோக நித்ரா சங்கோச்சம் அவாப்பிய, யோக நித்ரையில இருந்து கொண்டு அதுக்கப்புறம் விஸ்வதாம, அதனாலதான் அவருக்கு விஸ்வதாமானே பேரு. விஸ்வதாம, விஸ்வம் தாம, விஸ்வசிய தாம விஸ்வதாம, உலகத்திற்கு தாம இருப்பிடமாக இருப்பவர். இந்த இன்னொன்னு உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுப்பவர்னு எடுத்துக்கிறோம். விஸ்வசிய தாம, தாமான காந்தின்னு ஒரு அர்த்தம், தாமான கிரகம்னு ஒரு அர்த்தம், ஸ்தானம் இல்லையா. சோ உலகத்திற்கே ஸ்தானபூதமாக இருப்பவர் அவர் தான். ஏன்னா தன்னிடத்தில் அத்தனையும் அப்படியே சங்கோச்சம் பண்ணி அப்படி உள்ளடக்கின்றுற. எத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மாங்கிறோம் இல்லையா. இப்போ அத்தனையும் தன்னுள்ள அடக்கி கொண்டு யோக நித்ரையில இருந்து கொண்டு புனகா மறுபடியும் என்ன பண்றார், சர்க்க கால ஆகமாத்து, அந்த இது மாதிரி வியுத்தான ஏகாதசி, இந்த ஏகாதசின்னு சொல்றோம் இல்லையா, வருஷா காலத்துல தூங்குறது, யோக நித்ரை சரத்காலத்துல முழிச்சுக்கிறார். சர்க்க கால ஆகமாத்து, சிருஷ்டி காலம் ஏற்படும் பொழுது கண் விழித்து பார்க்கிறார். அவருக்கு உடனே உன்மிஷதா, அம்பாளுக்கு உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி லலிதா சஸ்நாமத்துல இல்லையா. உன்மேஷ நிமிஷ, நிமிஷன மூடுறது, விபன்ன புவனாவளி, உன்மேஷ நிமிஷ உற்பன்ன விபன்ன புவனாவளி, உன்மேஷத்துக்கு உற்பன்னம் யதாசங்கிய அலங்காரம். உன்மேஷ நிமேஷ, உன்மேஷன திறக்கிறது, நிமேஷன மூடுறது. இதனால இப்ப காரியம் என்ன, உற்பன்ன விபன்ன புவன ஆவலி, இந்த என்டையர் புவனங்களினுடைய வரிசை இருக்கே, அம்பாள் அப்படி கண்ணை திறந்தா உற்பத்தி, கண்ணை மூடினா அழிவு. அதான் இங்க உன்மேஷத்தகா பகவான் கண்ணை திறக்கிறார். தத்துவம் ஒண்ணுதான், பேரு வேற. நம்ம விஷ்ணுன்னு சொல்லலாம், சிவன்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், அங்கங்க தத்துவங்கள் தத்துவம் ஒன்னா இருக்குமே தவிர நாமன் கிளேச்சர் ரூபம் நாம ரூபம் தான் வேற. முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோமே நாம ரூபமாக பிரிக்கிற, இந்த இடத்துல தான் பார்க்க போறோம். ஆமா. சோ பிரபுத்தியமானாத்து, அவர் முழிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால அதையேவ பிரசன்னாத்து விஸ்வதாம்னஹா ஜெகன் நிவாசாத்து பரமபுருஷாத்து பிரஜாஹா இவ. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பகவான் பிரஜைகளை வெளிப்படுத்துகிறார். அது வட்டபத்திர, இங்க இன்னொரு அர்த்தம் சொல்றேன். ஸோ பிரஜாகாங்கிறச்சு பிரஜைகளை நாமரூபமாக அவர் பிரிச்சு காமிக்கிறார், தன்னிலேயே ஆவிர்வாவம் பண்ணிக்கிறார். அவர் தான் ஆதாரபூதமாக இந்த விஸ்வத்துக்கு இருக்கார். அதுலேயே உங்களுக்கு சகல ஜீவராசிகளையும் வியக்தமாக ஆக்கிறார். ஹி மேனிஃபெஸ்ட்ஸ் எவ்ரி பீயிங் இன் ஹிம்செல்ஃப். அதுதாங்க. அது இவர் இன்னொரு ஒரு ஸ்லைட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றார். அவர் உத்தமூர் சுவாமிகளோட அந்த சம்ஸ்கிருதம் பார்த்தேன்னா, சங்கோச்சம்ங்கிறது இந்த ஃபீட்டல் பொசிஷன்ங்கிறோம் இல்லையா. ஒன் ஹூ ஹஸ் கான் இன் டு தட், அந்த வட்டபத்திர ஷாயியா பார்க்கிறாராம் அங்க. ஏன்னா மார்க்கண்டேயர் பார்த்த உருவம் தானே, அதுக்குள்ளதானே வயத்துல தானே அவர் ஃபுல் உலகத்தையும் வச்சுட்டு இருந்தது, அந்த குழந்தை கிருஷ்ணனா பாக்குறார் இல்லையா. அப்படி இங்க ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாங்கிறார். சோ அதீவ சங்கோச்சிய அப்படிங்கறச்சே வட்டபத்திரசாயி சிசு ரூபேண சங்குச்சிதா. அத நம்ம அபய தீட்சிதர் போடல, உத்தமரார் போட்டிருக்கார். ஸோ சிசு ரூபேண ஒரு குழந்தை ரூபமாக அப்படியே தன்னை சுருக்கிண்டு சிருஷ்டி ஆரம்பே விஸ்வரூபத்தையா, சிருஷ்டி ஆரம்பத்துல விஸ்வரூப அனிருத்த ரூபேண, அவ அந்த வியூகாவதாரம் விஷ்ணு அத்வைத்தத்துல அனிருத்தன் தான் உங்களுக்கு விஸ்வரூபம். அதாவது விஸ்வன் தைஜசன் இந்த ஸ்தூல ஜகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு
ஒரு ரூபம் பகவானுடைய ஒரு வியூகாவதாரம். அந்த வியூகாவதாரம் தான் அனிருத்தன்ங்கிற அவதாரம். லயத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு வியூகாவதாரம் சங்கர்ஷணன்னு பேரு. அந்த சங்கர்ஷணன் இடத்துலதான் எல்லாம் வந்து உட்காரும், லயம் அடையிறது. மறுபடி விரிவு ஆகணும்னா இந்த இந்த குட்டி ஆலிலை கிருஷ்ணன்ல இருந்து அவர் பெரிய அனிருத்த விஸ்வரூபத்தை எடுத்துண்டு வர்த்தமானஹா விசிஷ்டாத்வைத்தி இல்லையோ, அதனால அந்த அந்த ஒரு கிரியேஷன் மெத்தடாலஜியை சொல்லணும் இங்க. அதுக்காக வர்த்தமானஹா லீனாகா பிரஜாகா, தனக்குள்ள லீனம் அடைந்து இருக்கக்கூடிய பிரஜைகளை விபஜதி பிரிக்கிறார். எது? நாமரூப விபாகம் கரோதி யதா, எவ்வாறு நாமரூபங்களாக பிரித்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் பண்றாரோ பகவான், அதுபோல இங்கே ஆகாஷா மேக ஆவரணாத்து அலப்தாயாம் அவிஸ்தாரா, ஒரு விஸ்தாரம் அடையாத காரணத்தினால சரத்காலத்துல விஸ்திருதா, சரத்காலத்துல இந்த ஆகாசம் இன்னும் அப்படியே பெருசா இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கான். விஸ்வரூபம் அடைஞ்ச பகவான் மாதிரி அது தெரியறதா வெட்ட வெளி. அது வரைக்கும் நமக்கு வெட்ட வெளின்னே புரியாது. ஏன்னா மேகம் வந்து அடைச்சுன்னு இருக்கோ இல்லையோ மேல போட்டு, அதனால இன்னும் ஸ்பேஸ் வந்து நமக்கு குறுகினாப்புல இருக்கான். மேகங்கள் விலகின உடனே உங்களுக்கு அந்த வெட்ட வெளி அப்படியே பரந்த ஆகாசமா இருக்குங்கிற விஸ்திருதா திக் விதிக் விபாகம் கரோதி, அது அதே மாதிரிதான். ஸோ நித்ராரூப சங்கோச்சம் அல்லது காத்திர சங்கோச்சம், யோக நித்ராங்கிற ஒரு சங்கோச்சத்தை தான் இவர் சொன்னார். காத்திர சங்கோச்சம்னு சொல்லி குழந்தை ரூபமாக அங்க நம்ம பாவிக்கிறோம். அதுக்கப்புறம் அது ரெண்டு இல்லையா. அதுக்கப்புறம் பிசிக்கல் அப்பியரன்ஸ் நமக்கு வந்து எப்படி இந்த ஆகாசம் இருக்கோ அந்த சங்கோச்சத்தை சொல்றோம். யதா பிரளய உபசம்ஹிருதாக தேவமனுஷ்யாதி விபாகரஹிதாக பிரஜாக புனः சர்காதோ பகவதா சிருஜ்யமானாக ததா விபாகம் ஆப்னுவந்தி. அதுதான் சொன்னோம் இப்போ. அழகான ஸ்லோகம். அப்படியே அந்த அந்த யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தே அபிசம்விசந்தி, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டார் இந்த ஸ்லோகத்துல. அவாப்பிய சங்கோச்சம் அதீவ பூயா காலாகமாத் உன்மிஷதோ நபஸ்தா விபாகம் ஆபுஹு விதிஷோ திசஸ்ச பிரஜா பிரசன்னாதிவ விஸ்வதாம்னா. சரியா?